என் அன்பான வணக்கங்கள் ஆரோவில்லிருந்து. சண்முகப்பிரியா சொன்ன மாதிரி இன்னும் நேற்று நம்முடைய பகவானுடைய பிறந்த நாள், நமக்கு அம்மையும் அப்பனுமாக திகழ்கின்ற நம்முடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்த நாள் நேற்று. இந்த ஒரு வாரமாவே அந்த சூழல்லையே நாம் இருந்தோம். நேற்று இங்க ஆரோவில்ல பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய பிறந்த நாளை கொண்டாடினோம். காலையில போன்ஃபயரோட. யாராவது வந்தீங்களான்னு தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது அது. மேடம் வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா உங்க யாரையும் நான் பார்க்கல. நானும் வந்தேன், ஆனா யாரையும் பார்க்கல. இது ஒரு உலகத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதாவது இந்த வகுப்பிற்கு போறதுக்கு முன்னாடி, இதை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி, ஒரு அவதாரம் அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி அந்த உலகத்தின் சூழல் இதெல்லாம் எப்படி அதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்னதா ஒரு குறிப்பு சொல்லிட்டு அப்புறமா இந்த வகுப்பை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே தானே? அதாவது டாக்டர் அலோக் பாண்டே 14ஆம் தேதி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அது யூடியூப்ல வந்துச்சா அப்படின்னு தெரியல. அதுல அவர் சொல்லும்போது பல அவதாரங்களுடைய அந்த வருகையை பற்றின ஒரு அறிவிப்பு மாதிரி உலகம் எப்படி செய்யுது அப்படிங்கிறத சொன்னார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால அந்த ஒரு நட்சத்திரம், கரெக்டா நான் சொல்றது, ஒரு நட்சத்திரம் வானில் தோன்றியதாக பலர் பார்த்தார்கள். அதே போல கிருஷ்ண பரமாத்மாவுடைய பிறப்பு, அவருக்கு ஒரு தவறாக எல்லா குழந்தைகளையும் அவர் அழிச்சிட்டே இருந்தார் அவருடைய மாமன். ஆனாலும் கிருஷ்ணனுடைய பிறப்பு மட்டும் எப்படியோ அவனால ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா உலகத்தின் ஒரு தேவை அது அந்த பிறப்பை, அந்த அவதாரத்தின் பிறப்பை அது எப்படியோ கொண்டு வருது. எல்லா கட்டாயங்களையும் மீறி அது கொண்டு வருது. அதே போல நம்முடைய பகவானின் பிறந்த நாள் ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் பிறந்த உடனே கூட அவருடைய அம்மா என்ன பேர் வைக்கிறாருன்னா அரவிந்த கோஷ். கோஷ் அப்படிங்கிறது குடும்ப பெயர். அரவிந்தா அப்படிங்கிற மாதிரி அவர் வைக்கிறார். இந்த அரவிந்த அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா யாருக்காவது? தெரியுமா? தாமரை இல்லையாமா? தாமரைன்னு அர்த்தம். தாமரை. தாமரைக்கு என்ன சிக்னிபிகன்ஸ் மதர் கொடுத்திருக்காங்க? அவதாரம். அப்போ ஒரு அவதாரமாக அவர் ஆக போகிறார் அப்படிங்கிறத அந்த அன்னையின் அந்த உள்ளம் அது தெரிஞ்சிருந்ததோ இல்லாட்டி ஒரு இன்ட்யூட்டிவாவோ உலகத்தில் மிக சிறந்த ஒரு அவதார புருஷன் இப்ப தோன்றி இருக்கான் அப்படிங்கிறது அவங்களுக்கே அது ஒரு தெரிஞ்சதோ என்னவோ, அதனால அது மாதிரி ஒரு பேர் வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அலோக் பாண்டே அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அது பார்த்தா அவர் எல்லா வகையிலையும் சிறந்தவர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பலவிதமான அன்னை வரும் வரை, அன்னை நிலையாக பாண்டிச்சேரியில் தங்கும் வரை பைனான்சியலா ரொம்ப சிரமம். ஆனா அவர் எதை அடையணும் அப்படின்னு நினைச்சாரோ அது எல்லாத்தையும் அவர் அதை எட்டி விட்டார். சோ யாரும் இந்த உலகத்திற்கு சொல்லாத ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை நம்முடைய பகவான் சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா, ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்தால் ஒண்ணு உலக வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும், உலக வாழ்க்கை வேணும்னா ஆன்மீகத்தை விட்டுவிட வேண்டும். சோ இது இப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டிருந்தது அதுவரை.
ஆனா வாழ்வனைத்துமே யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு புதுமையான விஷயத்த முதலில் கொண்டு வந்தவர் நம்முடைய பகவான் தான். அதாவது ஒண்ணு அத்வைத சித்தாந்தம் இருக்கும், இந்த உலகமே மாயை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வந்து ஆசையை துறந்து விடு அப்படின்னு சொன்னாரு. இது போல பலவிதமான ஒரு தத்துவங்கள் இதெல்லாமே எல்லாம் இருந்தது. ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் மட்டுமே இந்த புதுமையான ஒரு யோகத்தை கொண்டு வந்தார்கள். ஏன்னா அவர்களுக்கு கிடைத்த அந்த ஞானம், இல்லாட்டி அந்த ஞானம்னு நான் சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு சாதாரண வார்த்தையா போயிடும். அவர்களுக்கு கிடைத்த அந்த ஆற்றல், அந்த சாநித்தியம், அதை வந்து எல்லாருக்கும் அதை கடத்தணும் அப்படிங்கிறதும் பகவானோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் செய்யும் போது ஏன் உங்களால செய்ய முடியாதா அப்படின்னு நிரோத்பரனுக்கு வந்து தன்னையும் நம்முடைய அளவுக்கு அதை குறைத்து கொண்டு எல்லோராலையும் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு நமக்கு உணர்த்தியவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். நேற்றுக்கு முந்த நாளெல்லாம் இப்படியே இந்த 14th அன்னைக்கெல்லாம் இதை பத்தியே நினைச்சுட்டே இருக்கும்போது அன்னையினுடைய தியானங்களும் பிரார்த்தனைகளும் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. மார்ச் 30 அன்னை எழுதிய அந்த பிரேயர், அதை நான் இங்கிலீஷ்லயும் வாசிக்கிறேன், தமிழ்லையும் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கறத அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். March 30, 1914. In the presence of those who are integrally thy servitors, those who have attained the perfect consciousness of thy presence, I become aware that I am still far, very far from what I yearn to realize. And I know that the highest I can conceive, the noblest and purest, is still dark and ignorant beside what I should conceive. But this perception, far from being depressing, stimulates and strengthens the aspiration, the energy, the will to triumph over all obstacles, so as to be at last identified with thy law and thy work. Gradually, the horizon becomes distinct, the path grows clear, and we move towards a greater and greater certitude. It matters little that there are thousands of beings plunged in the densest ignorance. He whom we saw yesterday is on earth. His presence is enough to prove that a day will come when darkness shall be transformed into light, and thy reign shall be indeed established upon earth. O Lord, divine builder of this marvel, my heart overflows with joy and gratitude when I think of it, and my hope has no bounds. My adoration is beyond all words. My reverence is silent. அத தமிழ்ல வாசிக்கிறேன். நின் சாநித்தியத்தை அடைந்தோர் முன்னிலையிலும் நின் பூரண மெய்ப்பணியாளர் முன்னிலையிலும் இருக்கும்போது நான் அடைய வேண்டிய இலக்கிற்கு இன்னும் எவ்வளவு தொலைவில் இருக்கிறேன் என்பது எனக்கு நன்கு தெரிகிறது. மிக உன்னதமானது, மிக சிரேஷ்டமானது, மிக தூயது என எதை நான் கருதி இருந்தேனோ அதை நான் இனி அடைய வேண்டியதுடன் ஒப்பிடும்போது முன்னது இன்னும் இருள், அஞ்ஞானம் உள்ளதாகவே காண்கிறது. இருந்தும் இந்த அனுபவம் என் உள்ளத்தை சோர்வுறச் செய்வதற்கு மாறாக என் சக்திக்கும் என் மெய்வேட்கைக்கும் உற்சாகமும் பலமும் அளித்து இடையூறுகளை எல்லாம் வெல்ல வேண்டும் என்ற என் உள்ள துணிவுக்கு ஊக்கமளித்து இறுதியில் நின் வேலை, நின் தர்மம் ஆகியவைகளுடன் ஐக்கியப்படும் இலக்கிற்கு இட்டு செல்கிறது. அடிவானம் சிறுக சிறுக தெளிவாகிறது. வழி நன்கு தெரிகிறது. நாங்கள் வர வர பெருகிக் கொண்டே போகும் நிச்சித உணர்வில் முன்னேறுகிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் கனத்த அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கின்றனர். அதனால் என்ன? இப்புவிமிசை நேற்று எவரை தரிசித்தோமோ அவர் சாநித்தியம் ஒன்றே இருள் ஒரு நாள் ஒளியாக உருமாறும்.
நின் அரசு இப்புவிமிசை நிறுவப்படும் என்பதற்கு உறுதியும் அத்தாட்சியும் ஆகும். அவ்வறிய அதிசயத்தை சாதிக்க வந்த எம்பெருமானே, என் உள்ளம் நின்முன் நன்றி பெருக்காலும் களிப்பெருக்காலும் நிறைந்து வழிந்தோடுகிறது. இதை நினைக்கின்ற என் நம்பிக்கை எல்லையற்று விரிகிறது. என் வழிபாடு சொல் கடந்து நிற்கிறது. என் பக்தியோ மௌனமாக போற்றி நிற்கிறது. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை அன்னையினுடைய உள்ளத்திலிருந்து அப்படியே அது பொங்கி வழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நம்ம சாதாரணமாக இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுது இந்த ஒரு பேராவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஆயிரக்கணக்கான மக்கள் கனத்த அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கின்றனர், அதனால் என்ன, இப்புவிமிசை. ஆனா இதுதான் நேத்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறோம் அப்படிங்கும் போது, நேற்று எவரை தரிசித்தோம், நேற்று எல்லாரும் போய் அந்த தரிசனம் பண்ணோம். அங்க கம்பீரமாக பகவான் வீற்றிருப்பது நமக்கு அப்படியே கண் முன்னால தெரியுது. எவரை தரிசித்தோமோ அவர் சாநித்தியம் ஒன்றே இருள் ஒரு நாள் ஒளியாக உருமாறும். நின் அரசு இப்புவிமிசை நிறுவப்படும் என்பதற்கு உறுதியும் அத்தாட்சியும் ஆகும். அதை விட அடுத்த பேரா, அவ்வறிய அதிசயத்தை சாதிக்க வந்த எம்பெருமான், இந்த இருளை ஒளியாக மாற்றும் அந்த மாற்றத்தை, உருமாற்றத்தை, அந்த அதிசயத்தை சாதிக்க வந்த எம்பெருமானை, என் உள்ளம் நின் முன் நன்றி பெருக்காலும் களிப்பெருக்காலும் நிறைந்து வழிந்தோடுகிறது. இதை நினைக்கின்ற என் நம்பிக்கை எல்லையற்று விரிகிறது. என் வழிபாடு சொல் கடந்து நிற்கிறது. என் பக்தியோ மௌனமாக போற்றி நிற்கிறது. சோ ரொம்ப அற்புதமான இந்த பிரேயர் திருப்பி திருப்பி எனக்கு இதையே வந்துட்டே இருந்தது. ஸோ இதை கட்டாயம் வகுப்புல சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதனால இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி. அடுத்து நம்முடைய வகுப்புக்கு வரலாம். எங்க இருந்து வாசிக்கணும், யாராவது சொல்ல முடியுமா? பக்கம் 30 ஆங்கிலத்துல. 30 பிசிக்கல் கல்ச்சர் இருந்து ஆரம்பம். இது அடுத்தது ஒரு முக்கியமான சரியான நேரத்துல இது படிக்கிறோமோ அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணுது. இந்த தரிசன நாள், அதுக்கப்புறம் இந்த இம்மார்டாலிட்டி பத்தி நம்ம படிக்கிறது, இது எல்லாமே ஏதோ பகவான் நமக்கு ஒரு முடிச்சு போட்டிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னும் மேல மேல இதை உணர்வு பூர்வமாக இதை புரிய வைக்க முயல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணிட்டே இருந்தது. நேத்திக்கு அந்த பிரேயர் படிச்சது, பிரேயரை பத்தின சிந்தனை, அதுக்கப்புறம் இந்த அஃபோரிசம். சோ இந்த அஃபோரிசம் திருப்பி ஒரு தடவை படிச்சுட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்றேன். Aphorism number 11. Immortality is not the survival of the mental personality after death. Though that also is true, but the waking possession of the unborn and deathless self, of which body is only an instrument and a shadow. இது ஒவ்வொரு படியாக அன்னை இந்த அப்போரிசம் விளக்கி கொண்டே போகிறார். மென்டல் பீயிங்னா என்ன, அதுக்கப்புறம் அது எப்படி எவ்வளவு நாள் இருக்கும், இல்லாட்டி திருப்பி அது பிறப்பு எடுக்குமா, இது மாதிரி எல்லாம் பல விஷயங்களை அன்னை சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்ப கடைசியில இத பார்க்கும்போது, இட்ஸ் descent into the physical body is necessarily a descent into darkness. நான் முந்தின படிச்சுட்டு அப்புறம் போறேன். Ignorance, unconsciousness, and for a very long time it must labor simply to bring a little consciousness into the material substance of the body. So இது
அன்னையும் பகவானும் இந்த அதிமன சக்தியை கீழே கொண்டு வருவதற்கு, கீழேனாக்கா இந்த புவியில் கொண்டு வருவதற்காக பல முயற்சிகள் செய்யும் பொழுது மைண்ட் லெவல்ல அதை ஈஸியா கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிராணன் வைட்டல் லெவல்ல, அந்த பிராண லெவல்லையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது அன்னையினுடைய உடல் ஒரு 18 வயது இளம் அங்கையை போல அது மாற்றம் அடைந்தது அப்படின்னு அன்னை எழுதுறாரு. அப்போ ஜப்பான்ல இருந்து அவருடைய தோழி ஒருத்தவங்க வராங்க. அன்னையை பார்க்கும் பொழுது, நீங்க அது என்ன, நீ இவ்வளவு இளமையா மாறிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு மிகவும் இளமையாக அந்த அதிமன சக்தியினுடைய இரக்கம் அதை செஞ்சது. அதுக்கப்புறம் தான் இந்த பிசிக்கல் பாடியில, இந்த தூல உடலில் அந்த சக்தியை இறக்குவதற்கான அடுத்த கட்ட வேலையை அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் செய்கிறார். அததான் இங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, இட்ஸ் டிசென்ட் இன்டு த பிசிக்கல் பாடி இஸ் நெசசரிலி எ டிசென்ட் இன்டு டார்க்னஸ். இந்த உடல் அப்படின்னு சொன்னா இது ஜடம். ஆனா இந்த ஜடமும் நமக்கு தேவையானது. இது ஒரு கருவி. போன தடவை இந்த இட் இஸ் அ ஃப்ராஜைல் மட் என்ஜின் அதெல்லாம் நம்ம சாவித்திரியில சொன்னதை படிச்சோம். சண்முகப்பிரியா கூட அதை அனுப்பிச்சாங்க. அவங்களுக்கு அந்த பேரா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் சாவித்திரி ரீடிங்ல வந்ததுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ இந்த இருளுக்குள், இந்த இருளான தூள உடலுக்குள் அந்த சக்தியை அதை இறக்கணும். அப்போ நெசசரிலி டிசென்ட் இன்டு டார்க்னஸ். அப்போ அது இருளில் இறங்க வேண்டும். இக்னரன்ஸ், அறியாமையில், unconsciousness, உணர்வற்றதில் இறங்க வேண்டும். And for a very long time, it must labor simply to bring a little consciousness into the material substance of the body. இந்த உடலை எப்படி உணர்வு பெற செய்ய வேண்டும்? ஏன்னா இது கிட்டத்தட்ட இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு மிஷின் மாதிரி. அது நாம பல எந்திரங்களை மனிதர்கள் ஆகிய நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். ஆனா அந்த அந்த மெஷின்ல இது ஒரு அற்புதமான மெஷின். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட வகையில் குறிப்பிட்டபடிதான் அது செயல்படும். அதை தாண்டி அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா இட் இஸ் ஹேபிச்சுவேட்டட். அது அந்த ஒரு பழக்கத்திற்கு, அந்த ஒரு பிசிக்கல் லா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சட்டத்திற்கு உட்பட்டது, இயற்கையின் சட்டத்திற்கு உட்பட்டது இந்த மனிதனுடைய உடல். அதனாலதான் வயதாக ஆக ஒரு மாதிரி கண் மங்குகிறது, அதுக்கப்புறம் நினைவு தப்பி விடுகிறது, அதுக்கப்புறம் ஒண்ணும் நமக்கு தெரியறது இல்லை, கடைசியாக மூப்பு எய்தி நாம் இறந்து விடுகிறோம். அப்ப அந்த அளவு எதையுமே மாற்ற முடியாத ஒரு நிலையில் இந்த உடல் இருக்கிறது, உணர்வற்று இருக்கிறது. இதை ரொம்ப கஷ்டப்பட்ட லேபர்னா என்ன அர்த்தம்? கடுமையான முயற்சிக்கு பின், உழைப்பிற்கு பின் ஒரு சிறிய அளவிலான அந்த உணர்வை, இந்த மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ், இந்த தசையும் நரம்பும் தசையும் எலும்புமான இந்த உடலில் ஒரு கொஞ்சம், இப்ப எலும்புக்கு ஏதாவது உணர்வு இருக்குமா அப்படின்னாக்கா, ராதாராணிமா கொஞ்சம் சொல்றீங்களா? எலும்புக்குன்னு ஒரு உணர்வு இல்லம்மா. அதுக்கு இல்ல. அப்போ அதுல இருந்தே தெரியுது எவ்வளவு உணர்வற்று இருளாக அது இருக்கிறது அப்படின்னு தெரியுது. அந்த நரம்புகள் வழியாக சில சென்சஸ் மூலமாக வருகிற சில உணர்வுகள் மட்டுமே தெரிகிறது. இந்த எலும்புகளுக்கெல்லாம் அந்த அளவு அந்த உணர்வு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் சில வரைமுறைக்கு உட்பட்டது. Before it can make use of it for the experience, it has come for. எந்த உணர்விற்காக, எந்த ஒரு சித்திக்காக அது படைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு வருவதற்கு முன்பு அது கொஞ்சம் சிறிதே உணர்வு பெற வேண்டும். So if we cultivate the body by a clear-sighted and rational method, at the same time we are helping the growth of the soul. அதனால என்ன செய்யணும், இந்த உடலுக்கு சில பழக்க வழக்கங்களை ஒரு தெளிவான பார்வையோடு இதை நாம அதுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் ஓரளவு அது உணர்வு பெறும். At the same time we are helping the growth of the soul. இந்த உடலை அதுக்காக பயிற்றுவிக்கும் போதே இந்த ஆன்மாவும் வளரும். Its progress and enlightenment. So இந்த உடலை
அந்த இதை போல பயிற்றுவிப்பதன் மூலமாக இந்த ஆன்மாவும் வளரும். அதுவும் இந்த என்லைட்டன்மெண்ட், அந்த ஒரு சித்தியும் அந்த இதுவும் அதுக்கும் கிடைக்கும். சோ இன்னைக்கான இது பேராக்கு வரும். Physical culture is the process of infusing consciousness into the cells of the body. One may or may not know it, but it is a fact. When we concentrate to make our muscles move according to our will, when we endeavor to make our limbs more supple, to give them an agility or a force or a resistance or a plasticity which they do not naturally possess, we infuse into the cells of the body a consciousness which was not there before, thus turning it into an increasingly homogeneous and receptive instrument which progresses in and by its activities. This is the primary importance of physical culture. Of course, that is not the only thing that brings consciousness into the body, but it is something which acts in an overall way, and this is rare. I have already told you several times that the artist infuses a very great consciousness into his hands, as the intellectual does into his brain. But these are, as it were, local phenomena, whereas the action of physical culture is more general. And when one sees the absolutely marvelous results of this culture, when one observes the extent to which the body is capable of perfecting itself, one understands how useful this can be to the action of psychic being which has entered into this material substance. For naturally, when it is in possession of an organized and harmonized instrument, which is full of strength and suppleness and possibilities, its task is greatly facilitated. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? படிக்கவா மேடம்? சித்ரா வாசிங்க. உடற்பயிற்சி என்பது உடலில் அணுவுக்குள் உணர்வை புகுத்தும் செயல்முறைத்தான். உனக்கு இது தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் இது என்னவோ உண்மை. நமது விருப்பப்படி நமது தசைகளை இயக்குவதற்காக நாம் ஒரு முனைப்படும் போது நமது கை கால் போன்ற புற உறுப்புகளை இன்னும் அதிக இலக்கமுடையவையாக ஆக்கவும், அவற்றிற்கு இயல்பாக அமையாத ஓர் இலவாகவும் அல்லது ஒரு சக்தி அல்லது ஓர் எதிர்ப்பு சக்தி அல்லது நெகிழ்ச்சி ஆகியவற்றை அவற்றிற்கு கொடுக்கவும் முயலும் போது உடலின் அணுக்களுள் இதுவரை இல்லாத ஓர் உணர்வை புகுத்துகிறோம். அப்படி செய்வதன் மூலம் அதை மேலும் மேலும் அதிகமாக ஒரே சீராக உள்ள கருவியாகவும் ஏற்பு திறனுடைய கருவியாகவும் ஆக்குகிறோம். அது அதன் வேலைகளில் முன்னேற்றம் அடைகிறது. வேலைகளின் மூலம் முன்னேற்றம் அடைகிறது. இதுதான் உடற்பயிற்சியின் முதன்மையான முக்கியத்துவம். அது ஒன்றுதான் உடலினுள் உணர்வை கொண்டு வருகிறது என்பதில்லை. ஆனால் அது எல்லாவற்றையும் உள்ளிட்ட முறையில் வேலை செய்கிறது. இது அரிதானது. அறிவாளி மூளைக்குள் உணர்வை புகுத்துவது போல் கலைஞன் தன்னுடைய கைக்குள் அதிக அளவில் உணர்வை புகுத்துகிறான் என்று உங்களுக்குள் நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன். இவையெல்லாம் தனி உறுப்புகள் விஷயத்தில் மட்டும் வேலை செய்கின்றன என்று சொல்லலாம். ஆனால் உடற்பயிற்சி உடல் முழுவதிலும் வேலை செய்கிறது. இந்த பயிற்சியின் வெகு அற்புதமான விளைவுகளை காணும் போது எந்த அளவிற்கு உடல் பூரணம் பெற முடியும் என்பதை கவனிக்கும் போது இந்த சடப்பொருளுக்குள் வந்து புகுந்துள்ள சைத்தன்ய புருஷனின் செயலுக்கு இது பயன்பட முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். வலிமை நிறைந்ததாயும் நெகிழ்ச்சி உடையதாயும் நிறைய வாய்ப்புகள் உடையதாயும் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட இசைவு பொருத்திய கருவி அதற்கு கிடைக்குமானால் அதனுடைய வேலை மிக எளிதாகி விடுவது இயற்கைத்தானே. நன்றி மேடம். நன்றிமா. இது என்ன புரியுது? யாராவது சொல்ல முடியுமா?
யாராவது இத சொல்ல முடியுமா? சொல்லுங்கம்மா, மீனாட்சி அம்மா சொல்லுங்க. கர்மயோகத்தை பத்தி சொல்றப்ப இருக்குமா? அதாவது வேலைகள் வந்து செய்யும் போது நம்முடைய பாடி வந்து ஃபிளெக்சிபிலிட்டி ஆகுது. ஸோ அது மூலியமா வந்து உடல்ல இருக்கிற அணுக்களுக்குள்ள ஒரு உணர்வு போறது, அந்த கான்சியஸ்னஸ் அந்த வேலையோட ஒன்றும் போது அந்த கான்சியஸ்னஸ் போறதுனால அது வந்து முன்னேற்றம் ப்ராக்ரஸ் ஆகுது பிசிக்கல் கல்ச்சர்ன்ற மாதிரி புரியுதுமா? சரி, வேற யாராவது? வேற யாராவது சொல்ல முடியுமா? பானுப்பிரியா ஏதாவது சொல்ல முடியுமா? அம்மா மீனாட்சி மைக் ஆஃப் பண்ணுங்க. சாரிம்மா. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியுமா? நம்ம பாடிக்குள்ள வந்து லைக் when we அந்த இன்ஃபியூஸ்னா சொல்லி இருக்காங்க இல்லையா இங்க. ஸோ அந்த எனக்கு somewhat புரிஞ்ச மாதிரி இருக்கு, பட் இட்ஸ் ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். ஓகே, சரி. சண்முகப்பிரியா, ராதாராணி யாராவது சொல்ல முடியுமா? அதாவது மேடம், பிசிக்கல் கல்ச்சர், அதாவது சம் டிசிப்ளின் பிசிக்கல் ஒர்க்ஸ் ஒரு என்னமோ நமக்கு என்ன வேலையெல்லாம் இருக்கோ செய்யும் போது நம்ம அதை செய்ய செய்ய நம்ம பாடியில் உள்ள ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. நம்பர் 1. நம்பர் 2, நம்ம அதை கான்சியஸா செய்யும் போது இன்னும் அதுல வந்து அந்த பாடி பார்ட்ஸ்ல அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அதாவது சிலப்ப வந்து கை அதுவாவே செய்யும், அந்த மாதிரி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. கான்சியஸ் ஆகும்போது நம்ம ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் சம் வேர்ட் சம் கனெக்ஷன் வி ஹேவ் வித் தட் அவேர்னஸோட. அண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம மசில்ஸ் அண்ட் பாடியோட இதுக்குன்னு சொல்றாங்க மதர். அந்த மாதிரி தோன்றுது. ஓகே, இது யாராவது இத பயிற்சி பண்ணிருக்கீங்களா? உடற்பயிற்சியின் மூலமாக ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிருக்கா? இல்லாட்டி இந்த அந்த கான்சியஸ் பாடி கான்சியஸ யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஒரு இது மூலமா சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க சண்முகப்பிரியா. ஆமா, மன்னிக்கணும், நீங்க கேட்கும் போது எனக்கு அப்போ வேற வெளில வேலை வந்திருந்தாங்க, அதனால போயிருந்தேன். பட் இப்ப நீங்க கேட்கறதுக்கு வந்து இந்த பாடி கான்சியஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த யோக நித்ரா, சாந்தி மெடிடேஷன் அது முன்னாடி நீங்க சொல்லியிருக்கீங்கம்மா. காரைக்குடி சென்டர்ல கூட அவங்க அதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ அது ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்ததுமா கேட்கறதுக்கு. அதுல இருந்து கொஞ்சம் டெய்லி வந்து ஒவ்வொரு பாட்டா அந்த ஓம் சாந்தி சாந்தினோ இல்ல பகவான் சொல்ற அந்த மதர்ஸ்ரீ இல்ல ஓம் நமோ பகவதே ஏதோ ஒண்ணு ஒவ்வொரு பாட்டா அதை வந்து நினைச்சுக்கிறோம்மா. அப்ப வந்து அந்த பாடி அந்த இடத்துல அப்படியே சொல்லிட்டா ரிலாக்ஸ் ஆகுது, புரியுது, உணர முடியுது. அப்புறமா என்ன புரிஞ்சுதுன்னா, இது வந்து மதர் சொல்ற மாதிரி அந்த அந்த செல் லெவலுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் கொண்டு வரதுக்கு யோக நித்ரா வந்து ஒரு சிறந்த டூலா உணர முடியுதுன்னு தோணுச்சுமா. அண்ட் கொஞ்சம் எனக்கு ஆக்டிவிட்டிஸா எனக்கு எக்ஸசைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம், அதனால எனக்கு இது ரொம்ப ஃபாண்டஸ்ட் எக்ஸசைஸ்னா யோக நித்ரா தான். எனக்கு முடிஞ்சதை அதை நான் செய்யறேன். ஓகே, நன்றி. அதாவது சூரிய நமஸ்கார் ஒண்ணுதான் வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான எளிமையான ஒரு உடற்பயிற்சி. அத வந்து ஒரு காலையில் ஒரு தடவை செஞ்சு முடிக்கிறதுக்கு சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஆகும். நீங்க மெதுவா செஞ்சா கூட அவ்வளவுதான் ஆகும். அதை ஒரு 4-5 தடவை செய்யும் போது we can go up to 10 minutes, அவ்வளவுதான். அதோட சேர்ந்து கொஞ்சம் பிராணாயாமாவும் செஞ்சு முடிச்சிட்டு இந்த இவங்க சொல்ற இந்த யோக நித்திரை சவாசனம் அப்படிங்கிறத செய்யும் பொழுது
அந்த உடலின் புத்துணர்ச்சி வந்து நமக்கு கிடைப்பதை உணர முடியும். அதை வந்து நல்லாவே, அது தெளிவாவே நம்மளால அதை பார்க்க முடியும் பிராணாயாமா செய்யும் போது. அதுக்கப்புறம் இந்த பாடியை ஹீல் பண்றது, அது கூட இந்த பாடியோட அவேர்னஸ் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு அதை வந்து பெரிய நோய்கள் இல்லாம சாதாரண சில கோல்டு பிடிக்கிறது, ஃபீவர், தலைவலி, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் லைட்டா எங்கேயாவது வலி இருக்கிறது, இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்க அந்த உடலை சரிப்படுத்தி கொள்ளும். நமக்கு வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் இருக்கணும். இது மட்டும்தான் இங்க வந்து முக்கியமானது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பாடி, இந்த உடலானது இட் இஸ் அ ஹேபிச்சுவேட்டட். அது வந்து ஒரு பழக்கத்திற்கு உட்பட்டது எல்லா விஷயங்களுக்குமே. சோ அது வந்து திருப்பியும் அகைன் அது மெக்கானிக்கலா போகும். நீங்க வந்து அது ஒரு சப்புல்னஸ் இருக்கும். ஆனா ராதாராணி எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு சப்புல்னஸ் வரும். ஆனா அந்த கான்சியஸா அது இருப்போமா அப்படின்னா அது இருக்க மாட்டோம். கூட்டாவுக்கு வந்து அன்னை இந்த மெடிடேஷன்ஸ் ஆன் சாவித்ரி பெயிண்டிங்ஸ் பத்தி சொல்லும்போது, யூ ஹாவ் டு bring out a white light out of the wandering hand. இது வந்து செகண்ட் பேஜ்லயோ தேர்ட் பேஜ்லயோ வருது சாவித்திரியில அப்படின்னு சொல்லிட்டு அன்னை சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும் பொழுது நீ வந்து அந்த விரல்கள்ல இருந்து வெண்ணிற சுடர் ஒளி வந்து அப்படியே அது வர்ற மாதிரி நீ வரையணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா அத சொல்லிட்டு கூட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கைகள்ல இருந்து நிஜமாவே இந்த வெண்ணிற ஒளி வர்றதை நான் பார்த்தேன் அப்படின்னு கூட்டா வந்து எழுதுறாங்க. சோ அப்ப எவ்வளவு ஒரு அந்த கைகள்லையும் அந்த உடல்லையும் அந்த உணர்வு அப்படிங்கிறது உச்ச கட்டத்துல இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அது வெளிப்படும். அந்த அளவுக்கு நம்மளால உணர்வோட இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. பட் ஓரளவு வந்து இத முயற்சி செய்யலாம். அதுக்காக தான் நமக்கு இவ்வளோ ஒரு வழிகாட்டுதல் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும், இது ஏதோ ஒண்ணு இருக்கு, திடீர்னு ஏன் டயர்டா இருக்கு, இல்லாட்டி ஒரு மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா சாதாரணமா உடனே ஒரு பயம் வரும். இப்பெல்லாம் என்னோட உடம்பு வந்து சில சமயம் ஒரு பயத்துல அதுக்கு பயம் வர்றத நான் பாக்குறேன். அப்படியே அது திடீர்னு ஏதோ நடுங்க ஆரம்பிக்குது, ஏதோ பயப்படுது என்னத்துக்கோ. சோ இதெல்லாம் வந்து ஒரு அறிய முடியுது ஒரு லேசான சாதாரண ஒரு மனுஷனால. இதெல்லாம் ஏன் இப்படி திடீர்னு எதுக்கு இந்த பயம் வருது, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. நம்ம வந்து உடனே இது மாதிரி ஆச்சுன்னா உடனே ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் போறது, டாக்டர்கிட்ட பாக்குறது, என்னவோ ஒரு கெமிக்கல் மாத்திரையை வாங்கி நம்ம போட்டுக்கிறது, அதோட சைடு எஃபெக்ட், இப்படிதான் நம்ம வந்து அந்த உடலை என்ன செய்யறோம்னா பழக்கப்படுத்திடும். அது பெரிய இந்த நேச்சுரோபதிஸ் எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து அந்த கெமிக்கல்ஸையே வந்து இந்த கல்லீரல் போன்ற உறுப்புகள்லாம் வெளியே தள்ளுறதுக்கு பார்க்குமா. அதை வந்து உடம்புல சேர விடாம அது வந்து இந்த கழிவுகள் மூலமா அது வெளியே தள்ளுறதுக்கு பார்க்குமா. ஆனா அதையும் தாண்டி நாம வந்து அதை எடுக்கும் பொழுது வேற வழி இல்லாம அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு திறனற்று அதை வந்து டம் ஆக்கிடுறோம், அவ்வளவுதான். இது போல வந்து நம்ம செஞ்சுடுறோம் அப்படிங்கிறத அந்த நேச்சுரோபதிஸ் எல்லாம் ரொம்ப அழகா அதை வந்து விவரிக்கிறாங்க, இந்த பாடி கல்ச்சர் அப்படிங்கிறது. சோ ஆசிரமத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், கண்ணப்பன்லாம் வகுப்பு எடுக்கிறாரு. அந்த குழந்தைகளுக்கு வந்து காலையில ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் இந்த வகுப்பு அப்படின்னு சொல்லப்படுற ஒண்ணு இருக்கு. மத்தியானம் ஃபுல்லா குரூப் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா வந்து உடற்பயிற்சி, விளையாட்டு, இதுக்குதான் அதிக முக்கியத்துவம் வந்து அன்னை கொடுத்திருக்காரு. ஏன்னாக்கா அந்த அளவு நம்முடைய உடல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மார்ச் பாஸ்ட்ல எல்லாம் பார்த்தா ஒரு 85 வயசு 90 வயசானவங்க வந்து இப்படி கையை இது பண்ணிட்டு அப்படியே ஒரு வீரன் போல, மாவீரன் போல நடந்து போறத நீங்க பார்க்கலாம். யூடியூப்ல எல்லாம் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போல அந்த உடலை அந்த அளவுக்கு வந்து அந்த எல்லாத்தையும் அந்த இன்ஃபியூஸ் பண்ணணும், அந்த உணர்வை அதை இன்ஃபியூஸ் பண்ணணும். உடற்பயிற்சி என்பது உடலின் அணுக்களுக்குள்
உணர்வை புகுத்தும் செயல்முறை தான். அதை இன்ஃபியூஸ் பண்றதுதான் அதோட வேலையே. உனக்கு இது தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம், ஆனால் இது என்னவோ உண்மை. நமது விருப்பப்படி நமது தசைகளை இயக்குவதற்காக நாம் ஒருமுனைப்படும் போது நமது கை, கால் போன்ற புற உறுப்புகளை இன்னும் அதிக இலக்கமுடையவையாக ஆக்கவும், அவற்றிற்கு இயல்பாக அமையாத ஒரு லாகவும் அல்லது ஒரு சக்தி அல்லது ஒரு எதிர்ப்பு சக்தி அல்லது நெகிழ்ச்சி ஆகியவற்றை அவற்றிற்கு கொடுக்கவும் இயலும் பொழுது உடலின் அணுக்களுக்குள் இதுவரை இல்லாத ஒரு உணர்வை புகுத்துகிறோம். இப்ப ஒரு கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னா என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா கை அப்படி போகும். அது ஒரு ஒரு அற்புதமான இந்த உடல் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு அற்புதம், அவ்வளவு என்ன சொல்றது, கற்பனைக்கு எட்டாத ஒரு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர். ஒரு மில்லி செகண்டுக்குள்ள அது ஒரு ஆணை பிறப்பித்து கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னு கையை அதை எடுத்து விட அது சொல்லுது. அந்த பிரைன் ஒரு மாஸ்டர். அவ்வளவு தூரம் அதை உடனே இயக்குது. உடனே அப்படின்னு சொன்னாக்க, உடனேன்னு சொல்றதெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாத வார்த்தை. ஒரு மில்லி செகண்ட்ல அது செய்ய வைக்குது. ஒரு மில்லி செகண்ட்ல எல்லா காரியங்களையும் செய்ய வைக்குது. ஆனா இதையே கண்ட்ரோல் பண்றதுக்கு நாம பழக்கணும். அப்ப ஒரு புதுமையான உணர்வு இந்த உடலுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாரு அன்னை. பொதுவா அன்னையினுடைய இந்த புத்தகத்தை எல்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டீப்பா படிச்சீங்கன்னா புரியும். உன்னுடைய கை கால்களை அனாவசியமா அசைக்காதன்னு கூட சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல. எக்ஸாக்டா எனக்கு எங்கன்னு தெரியல. அனாவசியமா அதை அசைக்க கூட வேண்டாம் அப்படின்னு. ஆனா நாம கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க, அன்னை சொல்றது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது தெரியும். ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே கையை காலை ஆட்டி பேசுவோம், இல்லாட்டி கண்ணெல்லாம் தலையை எந்த பக்கம் திருப்புவோம். ஒரு காரணமே இல்லாம பல சைகைகளை நாம செய்யறத நம்மள அப்சர்வ் பண்ணா, நாமளே அப்சர்வ் பண்ணா ஒரு விசித்திரமா இருக்கும் அது. சோ இது எல்லாத்தையும் செய்யாம அதை நம்முடைய இந்த உணர்வின் அந்த கட்டுப்பாட்டிற்குள் அதை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இங்க சொல்றாங்க. அப்படி செய்வதன் மூலம் அதை மேலும் மேலும் அதிகமாக ஒரே சீராக உள்ள கருவியாகவும் ஏற்பு திறனுடைய கருவியாகும். அது மாதிரி இருக்கும்போது அது என்ன செய்யும்? அந்த உங்களுக்கு குண்டலினி யோகா யாராவது செஞ்சிருக்கீங்களா இந்த குரூப்ல? யாராவது செஞ்சிருக்கீங்களா? எக்ஸசைசஸ் யோகா வேற யாராவது? யாரும் செஞ்சதில்ல இல்லையா? சோ அதெல்லாம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா வேற ஒரு விதமான சாவித்திரியில நாம புக் ஆஃப் யோகால நம்ம சாவித்திரியினுடைய யோகத்தை படிக்கும் பொழுது கடைசியில வரும் அந்த குண்டலினி விழித்தெழுந்து அந்த ஒவ்வொரு சக்கரமாக திறந்து கடைசியில அந்த சகஸ்ர தலத்துல போய் அது முடிகிறத பகவான் விவரிச்சிருப்பார். அது போல ஆகும். அப்போ அந்த உடலை வேற ஒரு மாற்றம் பெறுவதை அத உணர முடியும். சோ அது போல சீராக உள்ள கருவியாகவும் ஏற்பு திறனுடைய கருவியாகவும் ஆக்குகிறது. அது அதன் வேலைகளில் முன்னேற்றம் அடைகிறது. வேலைகளின் மூலம் முன்னேற்றம் அடைகிறது. இதுதான் உடற்பயிற்சியின் முதன்மையான முக்கியத்துவம். அது ஒன்றுதான். அதனால எவ்வளோ இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒண்ணு அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிஞ்சுக்கணும். யாராவது செய்யலைன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் சேர்ல உட்காந்துட்டே செய்யலாம், இல்லாட்டி சேர்ல ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு பிராணாயாமம் செய்யலாம். அது செஞ்சா கூட ஒரு பலவிதமான நோய்கள்லாம் போகும். ஏன்னு சொன்னா உடலும் மனமும் ஒரு ஒரு தளர்ச்சியாக ரிலாக்ஸ்டா ஆயிட்டு அதுக்கப்புறம் அது தன்னைத்தானே அந்த ஹீல் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியை கொஞ்சம் அதை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். சோ இதுதான் உடற்பயிற்சியின் முதன்மையான முக்கியத்துவம். அது ஒன்றுதான் உடலினுள் உணர்வை கொண்டு வருகிறது என்பதில்லை, ஆனால் அது எல்லாவற்றையும் உள்ளிட்ட முறையில் வேலை செய்கிறது. இது அரிதானது. அறிவாளி மூளைக்குள் உணர்வை புகுத்துவது போல். இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வராங்க. அப்போ உடல் மட்டும்தான் முக்கியமா அப்படின்னாக்க, இப்ப என்ன சொல்றாங்க, இன்டலெக்சுவலா ஒருத்தன் தன்னுடைய பிரெயினை எப்படி
ட்ரெயின் பண்றானோ. இப்ப வந்து இங்க நம்ம ஒரு ஒரு சில ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த ஹெச்ஆர் எல்லாம் பார்க்கும்போது இங்க ஒரு வேலை செய்வாங்க, அங்கே ஒண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ இதையும் வந்து கான்சியஸா கேட்டுட்டு இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. இது போல பல தலைவர்களை கூட நாம இது போல பார்க்க முடியும். பெரிய அபாரமான ஞாபக சக்தி இருக்கிறவங்களை எல்லாம் நாம வந்து பார்க்க முடியும். நிறைய பேரை சொல்லலாம் முடியும். காமராஜர்லாம் வந்து என்ன சொல்றது, நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய அவ்வளவா படிக்காதவர் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா அவருக்கு இருக்கிற அபார திறமை வந்து யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு அவருடைய அந்த என்ன சொல்றது ஐடியாஸ் அதெல்லாம் வந்து அவ்வளோ கொடுக்கக்கூடியவர் காமராஜர். இதெல்லாம் வெளியில யாருக்குமே தெரியாம அதெல்லாம் விட்டுட்டாங்க. அறிவாளி மூளைக்குள் உணர்வை புகுத்துவது போல் கலைஞன் தன்னுடைய கைகளுள் அதிக அளவில் உணர்வை புகுத்துகிறான் என்று உங்களுக்கு நான் பல தடவைகள் சொல்லி இருக்கிறேன். இது என்னன்னாக்க சில சமயம் ஒரு ஹேபிட் ஆயிடும். இது ஏற்கனவே ஒரு ஒளிபொருந்திய பாதை வகுப்புல இத பத்தி பேசியிருக்கோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எந்த விஷயத்தை இந்த உடல் மறக்காது? அது கரெக்டா பதில் சொன்னீங்க நிறைய பேர். எந்த விஷயத்தை உடல் மறக்காது? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க சண்முகப்பிரியா. ஆமா, நம்ம அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட், அந்த கர்ப்பப்பையில இருந்த அந்த ஒரு உணர்வை ஸ்பரிசத்தை மறக்காதுமா அப்படின்னு எனக்கு தோணுது. சரியா எது தெரியல. எது எது சொல்லுங்க. அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் சாக் இருக்குல்லம்மா ஆமா. கர்ப்பப்பையில, அந்த அந்த உணர்வு வந்து மறக்காது. அதனாலதான் வந்து ஸ்விம்மிங் போனா லைக் மோர் டு ஸ்விம். அப்புறம் வந்து அந்த கருவறையில இருந்த மூமெண்ட்ஸ் மாதிரி அந்த தொட்டில், துளி, ஊஞ்சல் இதெல்லாம் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே. அதாவது இதுல ஒரு பாயிண்ட் மட்டும், அந்த உடல் வந்து எதை மறக்காதுன்னாக்கா அவங்க சொன்னாங்க ஸ்விம்மிங் பண்றத அந்த உடல் வந்து மறக்காது. எப்போ அது எத்தனை வருஷம் கழிச்சு அதை செஞ்சாலும் அதை மறக்காது. இது மாதிரி வேற எந்த ஆக்டிவிட்டியும் மறக்காது? வேற யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க மீனாட்சிமா. சைக்கிளிங் அந்த மாதிரி உடல் ரீதியா நம்ம பயிற்சி பெற எந்த ஒரு விஷயமும் சைக்கிளிங் அதெல்லாம் கூட மறக்காதுமா. மறந்தாப்புல இருக்கும், ஆனா அந்த சந்தர்ப்பம் வரும்போது கரெக்டா உடல் செயல்படும். சைக்கிளிங்கு, அப்புறம் டைப்பிங் பண்றது, இது எல்லாத்தையும் அந்த இது வந்து மறக்காது. ஏன்னா அது ஹேபிச்சுவலா போயிடும். அதை வந்து ட்ரெயின் பண்ணுவோம் எப்பயுமே. சொல்லுங்க மீனாட்சிமா. அதே மாதிரி சமையல்ல கூடமா நம்ம உப்பெல்லாம் நிறுத்து போடுறது இல்ல, திட்டமா எடுத்து போடுறோம். அது ரொம்ப கச்சிதமா கரெக்டா பொருந்தி செய்வோம். அது ஒரு ஆசனத்துல கூட ஒருத்தர் பெயிண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கரெக்டா எந்த அளவு குவான்டிட்டி பெயிண்ட் கொடுக்கணுமோ அதை கரெக்டா அளந்து கொடுப்பாராம். அது கைக்கு வந்து அது ஒரு மெக்கனைஸ்ட் இது மாதிரி கை அதை கத்துக்குது, உடலுக்கு அந்த உணர்வு இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம்மா. ஓகே, நன்றிமா. இதே மாதிரி இசைக்கருவிகளை அந்த வீணை மீட்டுறவங்க இல்லாட்டி வயலின் இது மாதிரி இசைக்கருவிகளை கையாள்பவர்களுடைய கைகள் கூட அது வந்து அந்த ஆட்டோமேட்டிக்கா அதை செய்யும், ஈஸியா வந்து அதை செய்யும். நீங்க யாராவது குன்னக்குடி வைத்தியநாதனோட வயலின் கச்சேரி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோமா, நிறைய எல்லாரும் கேட்டிருக்கோமா. அது எப்படி இருக்கும்? அவர் ரொம்ப நவரசமா வாசிப்பார், முகபாவனைகளோட. அமேசிங். நான் வந்து அவர் எப்படி அதை இது பண்றாரு அப்படிங்கறத மட்டும் பார்ப்பேன். அவருடைய கைகள் வந்து அவ்வளோ லாவகமா அதை வந்து அந்த கருவியை அது கையாளும், அப்படியே அது பேசும். அதே மாதிரி வீணை, காயத்ரி இது போல இசைக்கலைஞர்கள், அப்புறம் ஓவிய கலைஞர்கள் அவங்களும் அப்படிதான். முன்னாடி எல்லாம் இந்த கல்கி இதுல எல்லாம் வந்து ஜெயராஜன் ஒருத்தர் ஓவியம் வரைவார். நான் சொல்றது 80s அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து அந்த தூரிகையை பிடிச்சா அது எப்படி அது வருமோ தெரியல, அது வந்து அப்படியே பேசும். அது அவங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அழகா அவங்களுடைய கற்பனையில இருந்து அதை வரைகிறத
அதை பார்க்க முடியும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் அவர்களுடைய கைகள் உணர்வு பெறுவதனால் நடக்குது. இன்னொன்னு அன்னை இது ரொம்ப உதாரணமா சொல்லலாம், எல்லா விஷயங்களுக்கும் சொல்லலாம். அவங்க 2 பேரும் மதர் கிட்ட பேப்பர் கேட்பாங்களாம். 50 பேப்பர் வேணும் அப்படின்னு சொன்னாக்க மதர் இப்படி எடுத்து அதை கையில கொடுப்பாங்களாம். அதை போய் அப்புறம் ரூம்ல போய் அந்த சாதகர் எண்ணி பார்த்தா கரெக்டா 50 பேப்பர் அதுல இருக்கணும். அதாவது மற்றதெல்லாம் ஓகே, ஒரு பழக்கத்துல வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த 50 பேப்பர்லாம் எப்படி சரியா வரும்? அதெல்லாம் நம்ம எண்ணி தான் கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம கைகளுக்கு எக்ஸாக்டா அது வருமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அந்த அளவு அதை அந்த மூளையோட கைகளோட அந்த உணர்வை அவங்க எடுத்துருக்காங்க. சோ என்று உங்களுக்கு தான் பல இவையெல்லாம் தனி உறுப்புகள் விஷயத்தில் மட்டும் வேலை செய்கின்றன. இந்த கைகள் இது போல வேலை செய்யறது, அது போல இந்த நெசவு தொழிலாளிகள் அவங்க இந்த கால்ல எப்படி இப்படி மாத்தி மாத்தி அதை போடுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. சோ அவங்களுக்கு அது மாதிரி அந்த உடலினுடைய அந்த பகுதியை அது போல அவங்க பயிற்சி கொடுத்திருப்பார் என்று சொல்லலாம். ஆனால் உடற்பயிற்சி உடல் முழுவதிலும் வேலை செய்கிறது. ஆனா ஒரு உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னாக்க அது நம்முடைய பார்ட்ஸ் ஆஃப் த எல்லா பார்ட்டையும், நம்முடைய உடலின் அத்தனை உறுப்புகளையும் அதை வேலை செய்யுது. இந்த பயிற்சியின் வெகு அற்புதமான விளைவுகளை காணும் போது எந்த அளவிற்கு உடல் பூரணம் பெற முடியும் என்பதை கவனிக்கும் போது இந்த சடப்பொருளுக்குள் புகுந்துள்ள சைத்திய புருஷனின் செயலுக்கு இது பயன்பட முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்போ அந்த சைக்கிக் பீயிங் இன்னும் அது ஒரு இதோட ஒரு என்ன சொல்றது, ஒரு சோதாவா ஒரு இதுவா இல்லாம மெலிவாக இல்லாமல் அது ஒரு திடகார்த்தத்துடன் அந்த உடலின் மூலமாக அந்த சைத்திய புருஷன் வெளிப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வலிமை நிறைந்ததாயும் நெகிழ்ச்சியுடையதாயும் நிறை வாய்ப்புகள் உடையதாயும் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட இசைவு பொருந்திய கருவி அதற்கு கிடைக்குமானால் அதனுடைய வேலை மிக எளிதாகிவிடுவது இயற்கை தானே. ஸோ ஒரு நல்ல பாடி இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த சைக்கிக் பீயிங் வேலை செய்யறது மிகவும் ஈஸியா இருக்கு. அடுத்த பேரா யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிக்கட்டுமாம்மா? வாசிங்க, 2 பேரா வாசிங்க. I do not say that people who practice culture necessarily do it for this purpose, because very few are aware of this result. But whether they are aware of it or not, this is the result. Moreover, if you are at all sensitive, when you observe the moving body of a person who has practiced physical culture in a methodical and rational way, you see a light, a consciousness, a light which is not there in others. There are always people with a wholly external view of things who say, workers, for example, who have to do hard physical labor and who are compelled by their work to learn to carry heavy weights, they too build up their muscles, and instead of spending their time like aristocrats doing exercises with no useful outward results, they at least produce something. This is ignorance, because there is an essential difference between the muscles developed through specialized local and limited use and muscles which have been cultivated deliberately and harmoniously according to an integral program which leaves no part of the body without work or exercise. Thank you, ma. Thank you, ma. தமிழ்ல யாராவது வாசிங்க. வாசிங்க ராதாராணி. தேங்க்யூ மேடம். உடற்பயிற்சி செய்கிறவர்கள் இந்த நோக்கத்துடன் தான் செய்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஏனெனில் வெகு சிலருக்கே இந்த விளைவு ஏற்படுவது தெரியும். ஆனால் அவர்கள் அதை உணர்ந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் விளைவு இப்படித்தான் இருக்கும். மேலும் நீ கூர் உணர்ச்சி உடையவனாக இருந்தால் முறையான அறிவுபூர்வமான முறையில் உடற்பயிற்சி செய்தவனுடைய உடல் இயங்குவதை நீ கவனிக்கும் போது மற்ற உடல்களிடம் இல்லாத ஓர் ஒளியை, ஓர் உணர்வை, ஓர் உயிர் துடிப்பை அதில் காண்பாய். எல்லாவற்றையும் புறக்கண் கொண்டே பார்ப்பவர்கள் எப்போதும் உண்டு.
அவர்கள் கடினமான வேலை செய்ய வேண்டியதுள்ள தொழிலாளிகள் தங்களுடைய தொழில் தேவையினால் பெரிய பளுக்களை தூக்க கற்றுக்கொள்ள வேண்டியதுள்ளது. அவர்களுடைய தசைகளும் தான் நன்றாக பருத்து வலுவுடன் இருக்கின்றன. அதோடு மேற்குடி மக்களைப் போல் வேறு எந்த பயனும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்து கொண்டிராமல் அவர்கள் பயனுள்ள சில பொருட்களையாவது உற்பத்தி செய்கிறார்கள் என்று சொல்வார்கள். இது மடமை. ஏனெனில் குறிப்பிட்ட வேலையின் மூலம் சில தசைகள் மட்டுமே வேலை செய்ய வேண்டியதிருக்கும். ஒரு தொழிலை செய்வதன் மூலம் அபிவிருத்தி அடையும் தசைகளுக்கும் உடலில் எந்த பாகத்தையும் விட்டுவிடாத ஒரு முழுமையான திட்டப்படி உணர்ந்து தேர்ந்து இசைவு கூடிய முறையில் அபிவிருத்தி செய்யப்பட்ட தசைகளுக்கும் இடையே ஒரு அடிப்படையான வேறுபாடு உள்ளது. நன்றிமா. தேங்க்யூ மேம். இது வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உடற்பயிற்சி செய்கிறவர்கள் இந்த நோக்கத்துடன் தான் செய்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. யாராவது பாடி எக்ஸசைஸ் செய்யும்போது இந்த காரணத்துக்காக தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனெனில் வெகு சிலருக்கு இந்த விளைவு ஏற்படுவது தெரியும். இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு சிலரால தான் உணர முடியும். ஆனா எப்படி இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் ஏற்படுவதுங்கிறது அது உறுதி. அது கட்டாயமா அது நடக்கும். ஏன்னு சொன்னா அவங்க அந்த எக்ஸசைஸ் பண்றதுனால அது உணர்ந்து செய்யறாங்களோ உணராது செய்யறாங்களோ ரிசல்ட் இஸ் த சேம். மேலும் நீ கூருணர்ச்சி உடையவனாக இருந்தால் முறையான அறிவுபூர்வமான முறையில் உடற்பயிற்சி செய்தவனுடைய உடல் இயங்குவதை நீ கவனிக்கும் போது மற்ற உடல்களிடம் இல்லாத ஓர் ஒளியை, ஓர் உணர்வை, ஓர் உயிர் துடிப்பை அதில் காண்பார். இதுதான் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். அதாவது அது உணர்வோட இப்போ அன்னை அன்பர்களாகிய நாம் இந்த உடற்பயிற்சியை செய்யும் போது அந்த உடல் வந்து ஒரு பளபளப்பு ஏற்படுவதை காணலாம். அந்த கண்கள் தியானம் செஞ்சு இல்லாட்டி அந்த பிராணாயாமா செய்யும் பொழுது அவர்களுடைய அந்த இதுவே வந்து மாறி போகும். ஜேவி அவதானுலுன்னு இங்க ஒருத்தர் ஒரு மிலிட்ரியில இருந்து வந்தவர், ரொம்ப அற்புதமாக அவர் வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய பேருக்கு நானும் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இப்ப கூட ஆன்லைன்ல எல்லாம் எடுக்கிறாரு, எதையாவது இது வருது. அவர் ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுப்பார். அவர் வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தட் எல்லாம் வச்சுக்க மாட்டார். He combines several aspects of exercises. அது எல்லாத்தையும் வந்து ஒண்ணு சேர்த்து ஒரு அழகான ஒரு பேக்கேஜா அவர் வந்து கொடுப்பார். ரொம்ப நல்லா இருக்கும். அவரை பத்தி மென்ஷன் பண்ணியே ஆகணும். அந்த அந்த அளவு அற்புதமாக எப்படி நம்ம அந்த கான்சியஸ கொண்டு வர்றது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா அந்த எக்ஸசைஸ் மூலமா அவர் விளக்குவார். ஸோ இது அதனால அது மாதிரி கான்சியஸா செய்யும் போது சாதாரணமா அந்த உடற்பயிற்சி செய்வதற்கும் இது போல ஒரு உணர்வுடன் கூடிய அந்த உடற்பயிற்சி செய்பவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஏன்னா அந்த மற்ற உடல்களிடம் இல்லாத ஒரு ஒளியை, ஒரு உணர்வை, ஒரு உயிர் துடிப்பை அதில் காண்பார். எல்லாவற்றையும் புறக்கண் கொண்டே பார்ப்பவர்கள் எப்போதும் உண்டு. ஒரு சிலர் வந்து உடனே ஆர்கியூ பண்ணுவாங்க. அதான் இங்க மதர் சொல்றாங்க. இப்போ நிறைய பேர் இந்த லாரியில வந்து லோடு மேன் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து எவ்வளோ பெரிய மூட்டையெல்லாம் தூக்குவாங்க. அப்படியும் அவங்களுடைய உடல் கூட அப்படித்தானே, அந்த தசைகள்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்வது உண்டு. நம்மள மாதிரி ஒரு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு எந்த பிரயோஜனமும் இல்லாம இருக்கிறவங்கள விட அது பரவாயில்லை தானே அப்படின்னு. எந்த பயனும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்து கொண்டிராமல் அவர்கள் பயனுள்ள சில பொருள்களையாவது உற்பத்தி செய்கிறார்கள் என்று சொல்வார்கள். இது மடமை. ஏனெனில் குறிப்பிட்ட வேலையின் மூலம் சில தசைகள் மட்டுமே, இப்ப அவங்க மூட்டை தூக்குறாங்கன்னா இந்த கைகளுடைய தசைகள், கால்களுடைய தசைகள், இது மட்டும்தான் அதுக்காக வந்து பழக்கப்பட்டு ஒரு தொழிலை செய்வதன் மூலம் அபிவிருத்தி அடையும் தசைகளுக்கும் உடலின் எந்த பாகத்தையும் விட்டுவிடாத ஒரு முழுமையான திட்டப்படி உணர்ந்து தேர்ந்து இசைவு கூடிய முறையில் அபிவிருத்தி செய்யப்பட்ட தசைகளுக்கும் இடையே ஒரு அடிப்படையான வேறுபாடு உள்ளது. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் வேலைக்காக அதை செய்யறாங்க. அதனால அந்த இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இது உடற்பயிற்சி அப்படிங்கிறது உடல் முழுவதுக்குமே அது செய்யப்படும் பொழுது அது வந்து ரொம்ப
எல்லா பாகங்களுக்கும் அந்த பலன் வந்து போய் சேருது. அப்போ அத்தனையுமே அபிவிருத்தி அடையுது அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு வந்து அந்த எக்ஸசைஸ், அந்த பிசிக்கல் கல்ச்சர் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒண்ணு அப்படிங்கிறத அன்னை நமக்கு வந்து தெரிவிக்கிறாரு. அடுத்து யாராவது இங்கிலீஷ்ல வாசிங்க. யாராவது வாசிக்கிறீங்களா? அடுத்த 3 பேராவும் வாசிக்கலாம். யாரும் வாசிக்கலன்னா நான் வாசிக்கிறேன். பானப்பிரியா வாசிக்குமா? People like workers and peasants who have a specialized occupation and develop only certain muscles always end up with occupational deformities, and this is no way helps their psychic progress, because although the whole of life necessarily contributes to the psychic development, it does so in such an unconscious way and slowly that the poor psychic being must come back again and again and again indefinitely to achieve its purpose. Therefore, we can say without fear of being mistaken, the physical culture is the sadhana of the body, and that all sadhana necessarily helps to hasten the achievement of the goal. The more consciously you do it, the quicker and more general the result. But even if you do it blindly, if you see no further than the tips of your fingers or your feet or your nose, you help the overall development. Finally, one can say that any discipline that is followed rigorously, sincerely, deliberately is a considerable help, for it enables life on earth to attain its goal more rapidly and prepares it to receive the new life. To discipline oneself is to hasten the arrival of this new life and the contact with the supramental reality. As it is, the physical body is truly nothing but a very disfigured shadow of the eternal life of the self. But this physical body is capable of progressive development. Through each individual formation, the physical substance progresses, and one day it will be capable of building a bridge between physical life as we know it and the supramental life which is to manifest. தேங்க்யூமா. படிக்கட்டுமாம்மா? தமிழ்ல வாசிங்க. படிக்கட்டுமா? வாசிங்க வாசிங்க. நிச்சயமா. தொழிலாளிகள் விவசாயிகளைப் போல் ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்கிறவர்கள். அதனால் ஒரு சில தசைகளை மட்டுமே அபிவிருத்தி செய்கிறவர்கள் தொழில் சார்ந்த உரு திரிபுகளை பெறுகிறார்கள். அது எந்த வகையிலும் அவர்களுடைய சைத்திய வளர்ச்சிக்கு உதவாது. ஏனெனில் வாழ்க்கை முழுவதுமே சைத்திய வளர்ச்சிக்கு உதவும் என்றாலும் அந்த வளர்ச்சி உணர்வில்லாத முறையில், அதனால் மிக மெதுவாக நடப்பதால் சைத்திய புருஷன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற மீண்டும் மீண்டும் கால வரையின்றி வரவேண்டியதாகும். ஆகவே உடற்பயிற்சியானது உடலின் யோக சாதனையாகும். எல்லா யோக சாதனையும் சைத்திய புருஷனை அதன் குறிக்கோளை அடைய உதவுகின்றது என்று துணிந்து கூறலாம். எந்த அளவிற்கு நீ உடற்பயிற்சியை உணர்வுடன் செய்கிறாயோ அந்த அளவிற்கு பயன் வேகமாகவும் கிடைக்கும், முழு மொத்தமாகவும் இருக்கும். ஆனால் நீ அதை கண்ணை மூடிக்கொண்டு செய்தாலும் மிக குறுகிய பார்வையுடன் செய்தாலும் மொத்த அபிவிருத்திக்கு அது உதவும். இறுதியாக இவ்வாறு கூற முடியும்: மனப்பூர்வமாகவும் தேர்ந்து திட்டமிட்டும் செய்யப்படுகிற கடுமையான தவ ஒழுக்கங்கள் எல்லாம் அதிக அளவில் உதவி செய்யும். ஏனெனில் அது புவி வாழ்க்கை அதன் லட்சியத்தை விரைவில் அடைய உதவுகிறது. புதிய வாழ்வை ஏற்க அதை தயார் செய்கிறது. சுய கட்டுப்பாடானது இந்த புதிய வாழ்வின் வரவையும் அதிமன மெய்மையுடன் தொடர்பு கொள்வதையும் துரிதப்படுத்துகிறது. இப்போதுள்ள நிலையில் தூல உடலானது ஆத்மாவின் நித்திய வாழ்வின் மிகவும் உருத்திரிந்து போன நிழலை தவிர வேறல்ல. ஆனால் இந்த தூல உடல் படிப்படியாக அபிவிருத்தி அடைய முடியும். ஒவ்வொரு தனித்தனி உருவமைப்பின் மூலமாகவும் தூல பொருள் முன்னேறுகிறது. ஒரு நாள் நாம் இன்று காணும் தூல வாழ்விற்கும்
இனி வெளிப்படவிருக்கும் அதிமன வாழ்விற்கும் இடையே ஒரு பாலமைக்கும் திறனை அது பெறும். தேங்க்யூமா. தேங்க்யூ. இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த வந்து சொல்றாங்க. இத படிச்சதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் செய்யலைன்னா ரொம்ப கஷ்டம். கட்டாயம் செய்யணும். ஏன்னா இங்க வந்து தொழிலாளிகள் விவசாயிகளை போல் ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்கிறவர்கள், அதனால் ஒரு சில தசைகளை மட்டுமே அபிவிருத்தி செய்கிறவர்கள், ரொம்ப குனிஞ்சுட்டே வேலை செய்யறவங்க. ஆசிரமத்துல முன்னாடி எல்லாம் ஒரு அம்மாவை பார்த்துட்டீங்க, காந்திமதி இங்க இருந்தா தெரியும். சமாதியை சுத்தி பெருக்கிட்டே இருப்பாங்க, வேற ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க, பெருக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய முதுகு பார்த்தனாக்கா இப்படி எல் ஷேப்ல ஆயிடுச்சு அவங்க உடம்பே. அது குனிஞ்சு பெருக்கி 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 அது இப்ப அவங்க வர்றதில்ல. ஆனா முன்னாடி எல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள நான் பார்த்திருக்கேன். அப்படி ஒரு ஈவினிங் 4-4:30 மணிக்கு வந்தாங்கன்னா 6-6:30 மணி வரைக்கும் சுத்தமா ஒரு இலையும் இல்லாம அப்படி பெருக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த எல்லாம் அதுல வந்து அந்த சைத்திய புருஷன் அது உணர்வோடு செயல்படும் பொழுது சைத்திய புருஷன் வெளிப்படுவதற்கு அது வந்து வாய்ப்பாக இருக்கிறது. அது அன்கான்சியஸா செய்யும் போது என்ன ஆகும்னா, சைத்திய புருஷன் வந்து போயிட்டு திருப்பியும் மீண்டும் மீண்டும் அது வர வேண்டியதாக பின்வாங்கிக் கொள்ளும், அது உணர்வற்ற முறையில் செய்யும் பொழுது. நீங்களும் அது போல எல்லாரும் இத வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஒரு இத தொடும் பொழுது, இப்போ ஒரு சேர்ல உட்கார்றீங்க, இந்த ஜென் இதுல வந்து ரொம்ப இத பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதாவது பீயிங் அட் த பிரசன்ட் மொமெண்ட், அதுதான் வந்து அவங்களுடைய கொள்கையே. இப்போ உட்கார்றேன் அப்படின்னு சொன்னாக்கா இப்படி உட்காருவாங்க அழகா. அதை வந்து அது உட்காரும் போதே நமக்கு வந்து தெரியும். அதே போல எத்தனை பேர் வந்து காலையில வேக வேகமா சாப்பிடுவீங்க? பொதுவா வேக வேகமா சாப்பிடுறது எத்தனை பேர் சாப்பிடுவீங்க இது மாதிரி? என்னடா ஆபீஸ் போகும்போது அர்ஜென்டா இருக்கும்போது நின்னுட்டு போயிட்டு சாப்பிடுவோம். இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால பொறுமையா சாப்பிடுவோம். அப்புறம் வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க? மங்கைமா, எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணாலும் மெல்லதான் சாப்பிடணும்னு இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து வந்த பழக்கம் அவசர அவசரமா தான் கடகடன் தான் சாப்பிட சொல்லுது. அப்புறம் அவேரா இருந்தோம்னா ஒரு 4 வாய் கொஞ்சம் மல்ல கொஞ்ச நேரம் சாப்பிடுவோம். பாதிக்கு மேல பார்த்தா கடகடன்னு சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு இன்னமும். அப்புறம் வேற யாரு இது மாதிரி வேகமா சாப்பிடுறோம்? ஃபாஸ்டா சாப்பிடுறோம். எத்தனை பேர் காஃபியை வந்து அப்படியே சூடா வாயில ஊத்துவீங்க? மேடம் நான் சாப்பிடுவேன் சூடா. அப்படியே அதுவும் கடகடன் ஊத்துறது இல்ல, ஆனா கொதிக்க கொதிக்க அந்த இதுல இருந்து எங்க பெங்களூர் குளிருக்கு நாங்க அப்படியே கொதிக்க வச்சு அப்படி இறக்கி அப்படி ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிருவோம். சிப் சிப்பா. சிப் சிப்பா இல்ல, சிலர் வந்து அப்படியே அதையும் சூடா அப்படியே ஊத்துவாங்க. என்னோட பிஎஸ்என்எல்ல வேலை செஞ்ச ஒருத்தவங்க கலீக் ஒருத்தவங்க இந்த மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க ஒரு ஆளா இருப்பாங்க, நான் ஒரு பக்கம் இருப்பேன். அப்ப அந்த காஃபி கொண்டு வந்தாங்கன்னா அங்க அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கொதிக்க கொதிக்க அதை குடிச்சு முடிச்சிருவாங்க. நான் நினைப்பேன் இது டேஸ்ட் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி கொதிக்க குடிக்கும் போது ரொம்ப ரொம்ப சூடா சாப்பிடும்போது you will feel the taste or no? டேஸ்ட்னு இல்ல, அவங்களுக்கு அந்த சர்வர் வந்து இப்படி நீங்க சொல்ற மாதிரி காஃபி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. கையில கீழே டேபிள் கூட வைக்க விட மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு அப்படியே வாங்கி அப்படி குடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த கப்புன்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூடு எனக்கு வந்து அது ருசிச்சு குடிச்சாதான் குடிச்சா மாதிரி மெதுவா குடிச்சாதான். அவங்க என்ன டேஸ்ட் குடிக்கிறாங்களா அது சூடா குடிக்கணும்னு குடிக்கிறாங்களா தெரியல. அது மாதிரி செய்யும் போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு உணர்வற்ற முறையில வந்து அது போயிடுது. அது என்னவோ அது என்ன சொல்றது, அந்த நாக்குல படுறதுக்குள்ள அது வந்து டபக்குன்னு போற மாதிரி இல்ல. தட் இஸ் நாட் த வே டு ஈட் சம்திங். அப்போ பலருக்கு வந்து இப்பெல்லாம் டாக்டர் சொல்றாங்க, நான் சொல்றது சரியா அப்படின்னு தெரியல, ராதாராணி அம்மா தான் சொல்லணும்.
வேகமா சாப்பிடுறதுனால, அதாவது ரொம்ப ஸ்பீடா அப்படி வாயில போட்டு அதை உள்ள அடைக்கிறதுனால சுகர் வருது, டயபெட்டிஸ் வருதுன்னு சொல்றாங்க. கரெக்டா ராதாராணி? டயபெட்டிஸ் வருது, அது வந்து அது ஐ எம் நாட் ஷுர். ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி வேகமா சாப்பிடுறதுனால நமக்கு வந்து டைஜஷன் போராடுது. அதாவது டைஜஸ்டிவ் ஃபுட் இதெல்லாம் ஜூசஸ் எல்லாம் நல்லா கரெக்டா சுரக்கிறது இல்ல. அண்ட் வந்து நல்லா மெல்லாத ஃபுட்டை போடுறதுனால ஸ்டொமக்கும் அதை அப்படியே உருட்டி இன்டெஸ்டைனுக்கு அனுப்பி விட்டுடுறது. ஸோ நிறைய நியூட்ரிஷன் வந்து அப்சார்வ் ஆகுது இல்ல பாடியில, அப்படியே வெளியில தள்ளிடுறது சிஸ்டம். தட் மே பி த ரீசன் ஃபார் த இது டிசீஸ். டிசீஸ் கூட அப்புறம் டயபெட்டிஸ் கூட அப்படிதான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் ஆமா ஆமா, அந்த நல்ல மென்னு சாப்பிட்டா சுகர் வந்து ஏறாது. சாப்பாடெல்லாம் கூட நல்ல மென்னு சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து இன்சுலின் சுரக்கும், நீங்க வந்து வேகமா சாப்பிடக்கூடாது அப்படி ஒரு ரீசன் சொல்றாங்க. திச்சி நாகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜென் மாஸ்டர் இருக்காரு. அவருடைய வீடியோ எல்லாம் யூடியூப்ல வரும், நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஒரு இவ்வளோண்டு டீயை குடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆக்குவாங்க. நமக்கு வந்து பொறுமை போயிடும். சின்ன கப்புல வச்சிருப்பாங்க, பட் தே வில் டேக் அ சிப் அண்ட் தென் இல்ல அதை வந்து குவைட்டா ஒரு மெடிடேட்டிவா அதை வந்து அந்த டீ செரிமனி எல்லாம் கூட அப்படிதான். ஜாப்பனீஸ் டீ செரிமனி எல்லாம் இட் இஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். அது வந்து அப்படி செய்வாங்க. அந்த சாப்பாடு கூட நம்ம ஆஷ்ரம் டைனிங் ரூம்ல வந்து ஒரு சைலண்ட் ஜோன் ஒண்ணு இருக்கும். அதே போல சோலார் கிச்சன்லையும் யாரும் இல்லை. அங்க போனா ஒருத்தரும் அவ்வளவா பேசாம அந்த உணர்வோட அந்த சாப்பிடுற வேலையை மட்டும் செய்யற ஒரு இதுவா இருக்கும். வேற இதுல டிஸ்ட்ராக்ட் ஆகாம அந்த செய்யற வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது. அப்படி செய்யும் பொழுது என்னாகும்னா உங்களுடைய எல்லா பவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதை சாப்பிடுறதுல மட்டும் நீங்க வீட்டிலேயே வந்து செய்யலாம். நீங்க 4 இட்லி சாப்பிடும் போது இட் வில் ரெடியூஸ் டு 2 இட்லிஸ். நீங்க அவ்வளோ ஸ்லோவா சாப்பிடணும். டபடப்பான்னு எடுத்து போட்டுறக்கூடாது. பெரும்பாலும் அப்படி யாராவது சாப்பிட்டா எனக்கெல்லாம் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோ ஈட்டர், மெதுவா தான் சாப்பிடுவேன். நான் என்னால வேகமா தான் சாப்பிட முடியாது. இட் இஸ் ஃப்ரம் த பிகினிங். ஆனா அது நல்லதும் கூட அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. ஏன்னா நம்ம கொஞ்சமா சாப்பிட முடியும். ஆனா அதே சமயம் அந்த சாப்பாட்டோட உணர்வும் வந்து நமக்கு புரிய வரும். நம்முடைய உணர்வு மட்டும் இல்லாது அந்த ஒரு தடவை வந்து பகவானுக்கு அன்னை இது மாதிரி சாப்பாடு பரிமாறும் பொழுது அவர் சாதாரணமாக எனக்கு, நான், வேணும் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் உபயோகிப்பதே இல்லை. அப்போ அவர் சொன்னாரு, ஒன்னும் சொல்லல. இந்த சாப்பாடை பரிமாறினாங்க, அவர் ஒரு வாய் எடுத்து வச்சாரு. இதுல அதிகம் மருந்து கலந்துருக்குன்னு சொன்னார். இதுல அதிகமான மருந்து தெளிச்சிருக்காங்க அப்படின்றத மட்டும் சொன்னார். எவ்வளவு வார்த்தைகளை எப்படி ஒரு கான்சியஸா, அப்போ இந்த உடலை அது போல பழக்கினாக்க நம்முடைய உணர்வுகளும் அது போல வந்து பழக்கப்பட்டுவிடும். நம்முடைய வார்த்தைகள், நம் வாயிலிருந்து வெளிப்படும் சொற்கள் அது கூட வந்து ரொம்ப ப்ராம்ப்டா சரியான வார்த்தைகளாக வந்து சேரும். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அவங்க 2 பேர் மட்டும். கரெக்டா அதை மட்டும் பகவான் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து அது கேட்ட உடனே ஆமா அப்படின்னு சொல்லி அன்னை செக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல மருந்து தெளிக்கிறாங்க அப்படின்ன உடனே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை மட்டும் பகவானுக்காக ஒதுக்கி அதுல விளைவிக்கிற காய்கறிகள் அதை மட்டுமே வந்து பகவானுக்கு பரிமாறப்பட்டதாக அந்த புத்தகங்கள்லாம் சொல்லுது. சோ இது போல இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்கும் பொழுது மற்ற எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பாடி கல்ச்சர்னால அது வந்துட்டு எப்படி கை கால் அசைக்கணும், என்ன பேசணும், இதெல்லாம் நீங்க மதரோடைய அந்த வீடியோஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பால்கனி தர்ஷன், மதரோட பால்கனி தர்ஷன் வீடியோ பார்த்துருக்கீங்கல்ல எல்லாரும்? பார்த்திருக்கீங்களா? எஸ் மேடம். என்ன ஒரு அற்புதமா அப்படியே நிதானமா இப்படியே அந்த கும்பல்ல இருக்கிற அத்தனை பேரையும் பார்க்கிற ஒரு காட்சியை வந்து அந்த வீடியோல நம்மால பார்க்க முடியும் இல்லையா? ஒவ்வொருத்தரையும் பார்ப்பாங்க.
அதுல பாத்தீங்கன்னா இப்படி சில சமயம் லைட்டா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, சில சமயம் அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய கண்ணை கவனிச்சிங்கன்னா ஒரு லேசா ஒரு ருத்ர மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தனாக்கா ஒரு நல்ல ஸ்மைலோட இருக்கும். சில சமயம் அந்த சிரிப்பு வந்து பெருசா விரியும். இது மாதிரி பல உணர்வுகளை நீங்க அன்னையினுடைய முகத்தில் வந்து பார்க்க முடியும். அப்படியே ஸ்லோவா வந்து உள்ள போவாங்க. திருப்பியும் நீங்க ஒரு தடவை இந்த பால்கனி தர்ஷன் வீடியோவை இந்த வகுப்புக்கு அப்புறம் கட்டாயம் எல்லாரும் பாருங்க. சற்றே கூர்ந்து பாருங்க அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத. ஒவ்வொரு இதுவா நீங்க பாருங்க, எவ்வளவு உணர்வோடு அது செய்யறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அததான் இங்க சொல்ல வர்றாங்க. அந்த வளர்ச்சி உணர்வில்லாத முறையில் அதனால் மிக மெதுவாக நடப்பதால் சைத்திய புருஷன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற மீண்டும் மீண்டும் கால வரையறையின்றி வரவேண்டியதாகும். சோ இந்த அந்த உடல் அந்த உணர்வு பெற்றது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து சைத்திய புருஷனுடைய வெளிப்பாடாக அது அமைந்துவிடும். சும்மா மதர் இப்படி கையை காமிச்சாலே போதும் அப்படின்னு ஒரு தடவை சதாவன் கூட சொன்னாங்க. இப்படி சும்மா கையை ஏதோ இப்படியும் காட்டுறதுக்கு நீட்டினாங்களாம். அப்ப அவங்க சொல்றாங்க அதுல வந்து அவ்வளோ தெய்வீகம் தெரிஞ்சது, அதை வார்த்தைகளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா யோக சாதனையும் சைத்திய புருஷனை அதன் குறிக்கோளை அடைய உதவுகின்றது என்று துணிந்து கொள்ளும். எந்த அளவிற்கு நீ உடற்பயிற்சி உணர்வுடன் செய்கிறாயோ அந்த அளவிற்கு பயன் வேகமாகவும் கிடைக்கும், முழு மொத்தமாகவும் கிடைக்கும். சோ ஆனால் நீ அதை கண்ணை மூடிக்கொண்டு செய்தாலும் மிக குறுகிய பார்வையுடன் செய்தாலும் மொத்த அபிவிருத்திக்கு அது உதவும். அது செய்யறது என்னவோ உதவும் தான். ஆனா நீங்க கான்சியஸா இருக்கும்போது அந்த சைத்திய புருஷனின் வெளிப்பாடு வந்து அது கண்கூடாக தெரியும். இறுதியாக இவ்வாறு கூற முடியும், மனப்பூர்வமாக தேர்ந்து திட்டமிட்டும் செய்யப்படுகின்ற கடுமையான தவ ஒழுக்கங்கள் எல்லாம் அதிக அளவில் உதவி செய்யும். ஏனெனில் அது புவி வாழ்க்கை அதன் லட்சியத்தை விரைவில் அடைய உதவுகிறது. இது மாதிரி இப்போ இந்த வகுப்பு தொடங்கும் பொழுது அன்னையினுடைய அந்த பிரார்த்தனையை வந்து வாசிச்சோம் நம்ம. அப்போ அதன் மூலமாக நமக்கு தெரியுது, அங்கே அவங்க சொல்றாங்க, இந்த கப்பல்ல நான் வரும்போதே 9 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு அந்த பக்கம் அவருடைய அந்த ஆறா அது தெரிஞ்சது அப்படின்னு அன்னை வந்து அதை எழுதுறாங்க. அதை விளக்கும் போது அது போல எழுதுறாங்க. அவ்வளவு நல்லா இருந்தது, ஒரு ஒளி வந்த மாதிரி இருந்தது அப்படின்னு எல்லாம் எழுதுறாங்க. சோ அது போல இந்த தவ ஒழுக்கங்கள் எல்லாம் அதிக அளவில் உதவி செய்யும். ஏனெனில் அது புவி வாழ்க்கை அதன் லட்சியத்தை விரைவில் அடைய உதவும். புதிய வாழ்வை ஏற்க அதை தயார் செய்கிறது. இப்ப வந்து ஒரு சித்தி, ஒரு ஆன்மீக சித்தி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இத வார்த்தைகளால விவரிக்க முடியாது. இதை வந்து அந்த உடல் தான் அதை அனுபவிக்கணும். அதுல இருக்கிற அந்த நரம்புகளோ செல்களோ அதுக்கெல்லாம் அது தெரியும். அந்த ஒரு த்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரிடே வில் பிகம் அ ஸ்பிரிச்சுவல் ரொமான்ஸ் அப்படின்னு சாவித்திரியில் எழுதுவார். அது போல ஒவ்வொரு நாளும் இது மாதிரியான ஒரு புலகாங்கிதம், ஒரு ஆன்மீக சித்தி நமக்கு வந்து கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த உடலை நாம் அந்த அந்த ரீதியாக ஒரு பழக்கப்படுத்துவது, நெகிழ்வுத்தன்மையுள்ளதாக ஆக்குவது, அதன் மூலமாக அதை வலுவடைய செய்வது. சுய கட்டுப்பாடானது இந்த புதிய வாழ்வின் வரவையும் அதிமன மேங்கியுடன் தொடர்பு கொள்வதையும் துரிதப்படுத்துகிறது. அப்பதான் நம்ம எல்லாத்தையும் அதை ரிசீவ் பண்ண முடியும். மைண்டுக்கு அப்பால இருக்கிறது எல்லாத்தையும். இந்த உடல் சோர்ந்து போய் ஒரு பலவீனமானதாக இருந்தால் அது எப்படி செய்ய முடியும்? ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்கும் பாருங்க. நேற்று போனா எவ்வளவு எனர்ஜி அப்படியேவும் அள்ளிட்டு வர்ற மாதிரி இருக்கு. சமாதிக்கு போனா அப்படி இருக்கு. ஒரு அந்த ஆசிரம் வளாகமே அப்படி இருக்கு. சும்மா அந்த வெளியில இருந்து பகவானுடைய அறை இப்படி நிமிர்ந்து பார்த்தாலே ஒரு ஏதோ ஒண்ணு நமக்கு சொல்லுவது போல இருக்கு. அது நம்ம செய்ய முடியும். இப்போதுள்ள நிலையில் தூல உடலானது ஆத்மாவின் நித்திய வாழ்வின் மிகவும் உருத்திரிந்து போன நிழலை தவிர வேறில்லை. இப்பதான் அந்த அபோரிசமுக்கு வர்றாங்க. சோ இது மாதிரி பழக்கப்படுத்தாத உடற்பயிற்சி செய்யப்படாத அந்த உடல் வந்து ஒரு நிழல் போலதான் ஆகிடும், ஆன்மாவின் நிழல் போல. ஆனால் இந்த தூல உடல் படிப்படியாக அபிவிருத்தி அடைய முடியும். இந்த பிசிக்கல் கல்ச்சர்னால, உடற்பயிற்சியினால இதை செய்ய முடியும். ஒவ்வொரு தனித்தனி உருவமைப்பின் மூலமாகவும் தூல பொருள் முன்னேறுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா இதை பிராக்டிஸ் பண்ணி
அதை மைண்டுக்கு கொண்டு உணர்வுக்கு கொண்டு உடலுக்கு கொண்டு வரும்பொழுது அது அந்த நெகிழ்வுத்தன்மை பெற்றதாக ஆகும். ஒரு நாள் நாம் இன்று காணும் ஸ்தூல வாழ்விற்கும் இனி வெளிப்படவிருக்கும் அதிமன வாழ்விற்கும் இடையே ஒரு பாலம் அமைக்கும் திறனை அது பெறும். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் இல்லையா? சோ அடுத்த அபோரிசம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த 12வதோட இந்த ஒரு பகுதி இது முடியுது. முதல் பகுதி ஞானத்தினுடைய முதல் பகுதி முடியுது. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் ஆரம்பிச்சு. கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம்.